கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 13ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். He was pierced for our transgression. He was crushed for our iniquities. The punishment that brought us peace was on him, and by his wounds we are healed. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆமென். இன்றைய தியான வசனம் தபசு காலத்தின் இதயமாக விளங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவர் சிலுவையில் அனுபவித்த வேதனையின் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த ஒரே வசனத்தில் பாவம், தண்டனை, மன்னிப்பு, சமாதானம், குணமடைதல் என்கிற முழு சுவிசேஷமும் அடங்கியுள்ளது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். இங்கே மிக முக்கியமான வார்த்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு செய்த குற்றம் அல்ல, அவர் தகுதியற்றவர் அல்ல. நம் பாவத்தின் முழு பொறுப்பும் அவர் மேல் மாற்றப்பட்டது. இது சப்ஸ்டிடியூஷன், பரிகார மாற்றம். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் நின்றார். காயப்பட்டும் நொறுக்கப்பட்டும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது வெளிப்புறமும் உள்ளார்ந்த வேதனையையும் குறிக்கிறது. காயப்பட்டார் என்பது மனிதர்கள் கொடுத்த வேதனை. நொறுக்கப்பட்டார் என்பது பாவத்தின் பாரத்தால் உள்ளார்ந்து உடைந்தார். சிலுவையில் இயேசு உடலால் மட்டுமல்ல, ஆத்துமாவாலும் வேதனைப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை. ஆக்கினை என்பது பொதுவாக கட்டளை, ஆணை அல்லது தண்டனை என்று பொருள்படும். இங்கு உடைந்த உறவை சீராக்கும் கட்டளை அவருக்கு அளிக்கப்பட்டது. பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் பிரிவு ஏற்படுத்தியது. பயம், குற்ற உணர்வு தேவனை விட்டு தூரமாக விலகச் செய்தது. இங்கு இயேசு அந்த தண்டனையை தாமே ஏற்றார். தேவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிவை சரி செய்யவே இந்த தண்டனையை தாமே ஏற்றார். தேவனோடு நமக்கு சமாதானம் கிடைத்தது. சமாதானம் என்பது பிரச்சனை இல்லாத நிலை அல்ல, தேவனோடு சரியான உறவு. அவர் அடிபட்டதினால் நாம் குணம் அடைந்தோம். இதையே அவர் தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே முழுமையான மீட்பு. இந்த குணமடைதல் உடல் மட்டுமல்ல, மனம், உள்ளம், வாழ்க்கை, ஆத்துமா. பாவம் காயப்படுத்திய இடம் எல்லாம் சிலுவையின் கிருபை குணப்படுத்துகிறது. நம்முடைய குற்றங்கள் நம் பாவங்கள், ஆனால் அவர் காயப்பட்டார். அவர் நிற்பாவியானவராக இருந்தும் நம் இடத்தில் தண்டனை ஏற்றார். சமாதானம், தேவனுடனான உடைந்த உறவு மீண்டும் சீராகியது. குணமடைந்தோம். ஆத்மீக மன வாழ்க்கை மீட்பை பெற்றோம். தபசு காலம் என்பது நாம் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி தாழ்மையுடன் தேவன் பாதம் பணிவது மட்டுமல்ல, அந்த பாவங்களை சுமந்து நமக்காக, நம்மை ரட்சிப்பதற்காக சிலுவை சென்ற இயேசுவை நோக்கி
நன்றியுடன் திரும்பும் காலம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தம் 1 நிருபம் 2 அதிகாரம் 24 மிக தெளிவாக கூறியுள்ளார். இயேசு நமக்காக நம் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இனி நாம் சுமக்க வேண்டியது இல்லை. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோமாபுரியனருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 8 மிக தெளிவாக கூறியுள்ளார். நம் தகுதியால் அல்ல, தேவனுடைய கிருபையால் தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். நம் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம், யோசிச்சு பாருங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சிலுவையில் இயேசு பிதாவிடம் வேண்டியது தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக மட்டுமல்ல, பாவிகளாகிய நமக்காகவும் தான் வேண்டுகிறார். அவருடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்த தேவன் நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். இதை உணர்ந்து மனம் மாற தேவனுக்கு நன்றி சொல்லும் காலமே இந்த தபசு காலம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பவுலடிகளார் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 5 அதிகாரம் 21 வாசிக்கிறோம். நாம் நீதிமான்களாகும்படியாக அவர் பாவமாக்கப்பட்டார். அதற்கான நன்றி பலிகளை செலுத்தவே இந்த தபசு காலம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நம் பாவத்தின் ஆழம் எவ்வளவு கடுமையானது என்பதை சிலுவை காட்டுகிறது. தேவனுடைய இரக்கம் தண்டனை இருந்த இடத்தில் கிருபை பொழிந்தது. சமாதானமும் குணமும் உடைந்த வாழ்க்கைகள் மீண்டும் கட்டப்பட்டன. இந்த தபசு காலத்தில் மனம் திரும்புதல், தாழ்மை மட்டுமல்லாமல் சிலுவையை தினமும் சுமத்தல் அவசியம். சுருக்கமாக சொல்வதானால், இந்த தபசு காலத்தில் பாவத்தை சிறிதாக எண்ணாதீர்கள், சிலுவையை சாதாரணமாக பார்க்காதீர்கள், மன்னிப்பை இலவசமாக எடுத்துக்கொள்ளாதேயுங்கள். தாழ்மையோடு மனம் திரும்புங்கள், நன்றியோடு சிலுவையை நோக்குங்கள், மாற்றப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை வாழுங்கள். இதை ஒத்துக்கிறீங்களா? Today's verse shows the heart of the gospel. Jesus was wounded not for his sins but for ours. He took our punishment so that we could have peace with God. Through his suffering, our broken lives are healed. The cross reveals the seriousness of sin, the depth of God's love, and the power of true restoration. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களுக்காக காயப்பட்ட உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தபசு காலத்தில் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து மனம் திரும்பும் ஆவியை எங்களுக்கு தாரும். சிலுவையின் அன்பை வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் பாவ சுமைகளை உம்முடைய பாதத்தில் வைத்து உம்முடைய சமாதானத்திலும் குணமடையும் வல்லமையிலும் கிருபையிலும் நடக்க உதவி செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.